வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி மருதாணி தெரியும் இல்லையா? நான் மெஹந்திய சொல்லல, மருதாணிய சொல்றேன். மருதாணின்னா இலைகளை பறிச்சு அரைச்சு கையில வச்சுப்போம் இல்லையா? அதனை பத்தி தான் பேச வரேன். அதுல மகாலட்சுமி யோகம் நமக்கு அதிகமா கிடைக்கும். அழகாவும் இருப்பீங்க, அதே சமயம் லக்ஷ்மியுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த மருதாணியின் சிறப்பை பத்தி இந்த பதிவுல நாம சொல்லுவதற்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மருதாணியின் மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடநாட்டுல எல்லாம் திருமணம் நடக்கும்போது முதல் நாள் அல்லது திருமணத்திற்கு முன்னாடி 3ஆம் நாளத்துல அன்னைக்கு மெஹந்தி விழா அப்படின்னு ஒரு விழா கொண்டாடுறாங்க. அப்ப அனைத்து பெண்களையும், அதாவது ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. அப்படி உறவினர்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு இந்த மெஹந்தி விழாவை நடத்துறாங்க. அப்படி அந்த மெஹந்தி விழாங்கிறது ரொம்ப பிரபலமா நடத்தக்கூடிய ஒரு விழாவா இருக்கிறது. எதனாலன்னா இந்த மெஹந்திய அந்த பெண்ணுக்கு ஒவ்வொருவரும் வைத்து விடுவாங்க. அதற்கப்புறம் அதை டிசைன் போட்டு அழகு பண்றாங்க, நம்ம நலுங்கு வைக்கிற மாதிரி. அதை விட அங்க கலந்துக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்கள் அனைவருமே மெஹந்தி வச்சுக்கிறாங்க. மெஹந்தினா மருதாணிய அரைச்சுதான் அவங்க யூஸ் பண்றதா சொல்றாங்க. அப்படி இப்ப தற்காலத்துல மெஹந்திங்கிறது மருதாணி பொடியாவும் இருக்கு, இல்ல மெஹந்திங்கிறத தனியாவே போன்லயும் வாங்கிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே மருதாணிய அரைச்சுதான் நம்ம வச்சுக்கணும் கைகள்ல. அப்படி வைத்து கொண்டால் அந்த மெஹந்தி திருவிழாவில் கலந்துக்கக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் மற்றும் அந்த திருமண பெண் இருக்கா இல்லையா, அவளுக்கும் சரி வாழ்க்கை வளமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதோட இல்லாம மகாலட்சுமியின் அருளும் அவங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இன்றைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்திருக்கலாம். சரி, இந்த மருதாணிக்கு எதனால இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா இது ராமாயண காலத்துக்கு போகுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ராமர் சீதைய ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வராரு. அதாவது போரிட்டு ராவணனை வதம் செஞ்சு விட்டு சீதைய மீட்டு வரார். அப்படி மீட்டு வரும்போது சீதா சொல்றா, நானு ஸ்ரீலங்காவுல அந்த வனத்துல இருந்து கஷ்டப்பட்ட போது தினமும் நான் அழுதுருப்பேன். என்னுடைய இந்த சோகமான வரலாறு, உங்களை பற்றி நான் பேசியது, இதை போல எல்லாவற்றையுமே இந்த மருதாணி செடிதான் கேட்டுட்டே இருந்தா. இந்த மருதாணி என்னுடைய துக்கங்கள் அனைத்தையும், துன்பங்கள் அத்தனையும் வாங்கிண்டா. ஏன்னா நான் அவளோட தான் ஷேர் பண்ணிட்டேன். அதனால மருதாணி செடிக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு ராமர் கிட்ட கேக்குறா சீதா. சரி, எதை வேணாலும் நீ செய்யலாமே அப்படின்னு ராமர் பர்மிஷன் கொடுக்குறாரு. உடனே சீதா மருதாணி செடி கிட்ட கேக்குறா, மருதாணி செடியே, உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு நாள் என்னைய ரொம்ப ஒரு சோகத்துல இருந்து மீண்டு வர்ற மாதிரி ஆதரவா இருந்தீங்கல்ல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த மருதாணி செடி சொல்லுது பாருங்க, ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். ரொம்ப நாளா சீத்தையாகிய நீங்க அழுதுண்டே இருந்தீங்க, சோகமாவே இருந்தீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்தா அப்படி ஒரு மகாலட்சுமி சிரிக்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்க. நீங்க உங்களுடைய முகமே அப்படி தாமரை மலர் போல மலர்ந்திருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அதே போல எல்லா பெண்களும் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாவையும் இருக்கணும். அதற்கு நீங்க வரம் கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்றாங்க.
உடனே அந்த தன்னலமற்ற அந்த மருதாணி செடியின் அந்த வார்த்தைகளை கேட்ட சீதாதேவி சொல்றா, எவ்வளவு பெரிய மனது, உங்ககிட்ட நாங்க என்ன வரம் வேணும்னு கேட்டா, நீங்க அடுத்த பெண்களுக்கு, அனைத்து பெண்களுக்கும், உலகில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய மனதுள்ளவர்னு அந்த மருதாணி செடிய சீதாதேவி பாராட்டி பேசுறாங்க. அந்த மருதானுடைய பெருந்தன்மை இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி பாராட்டி பேசிட்டு அப்புறம் சீதாதேவி சொல்றாங்க, மருதாணி செடியே, உங்களை யார் வைத்து தண்ணீர் விட்டு வளர்க்கிறாங்களோ, அதற்கப்புறம் உன்னை பூஜிக்கிறாங்களோ, உன்னை கைகளில் வைத்து மகிழ்ச்சி பாராட்டுறாங்களோ, அவங்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும், மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். ஏன்னா சீதாவே மகாலட்சுமியோட அம்சம்தான் இல்லையா, மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் எந்நாளும் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தாங்க அந்த மருதாணி செடி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அதனால இனி நாம இடம் இருக்கவங்க ஒரு மருதாணி செடி வாங்கி வந்து வளர்க்கலாம். ஏற்கனவே வைத்திருந்தா மிகவும் சந்தோஷம், நீங்க லட்சுமிகரமா சந்தோஷமா வாழ்க்கையில வளமா இருப்பீங்க. இல்லாதவர்கள் ஒரு மருதாணி செடியை எடுத்து வளர்க்கலாம். அதற்கப்புறம் கார்டன்ஸ்லயே இப்ப நர்சரி கார்டன்ஸ்லயே இப்ப மருதாணி செடி எல்லாம் கிடைக்குது இல்லையா, அத நம்ம மாடி தோட்டத்துல இல்ல இருக்கிற இடத்துல கூட வாளியில வச்சு வளர்க்கலாம். பிளாஸ்டிக் பொருள்கள்ல வச்சு நம்ம வளர்க்க முடியும் இல்லையா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, இல்ல சனி திசை இப்படி எல்லாம் நடக்குது இல்லையா, இதற்காக கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம ரொம்ப கோவிலுக்கு போறதும், ஈஸ்வரனை வணங்குறதும், சனீஸ்வரனை வணங்குறதும், விளக்கு போடுறது, இப்படி எல்லா பரிகாரங்களும் செய்துட்டு இருக்கோம் இல்லையா. இதற்கு கூடவே இந்த மருதாணி செடியை வளர்த்தலும், மருதாணியை நீங்கள் கைகளில் போட்டுக்கொள்வதும் சனி பகவானுக்கு நீங்க பிரீத்தி செஞ்ச மாதிரி ஆகும், ஒரு பரிகாரம் செய்த மாதிரி ஆகும். ஏன்னா சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது இந்த மருதாணி செடி தான். அதனால மருதாணி செடியை பார்த்தாலே சனீஸ்வர பகவான் இவங்க கிட்ட நமக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்களாம் பாருங்க. அப்படிப்பட்ட மருதாணி செடிய நாமளும் வளர்ப்போம். குறைந்தது மாதத்தில் ஒரு முறையாவது மருதாணியை அரைத்து நம்ம கையில இட்டுப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மருதாணியோட முக்கியத்துவம் இப்படி இருக்குன்னா அதே சமயம் உடல் நலத்திற்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா சூடு அதிகமாயிடுச்சு, வெப்பம் அதிகமாயிடுச்சு, அதனால சில இந்த கொப்பளங்கள் வரலாம், இல்ல வயிற்று வலி வரலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க மருதாணி இட்டுண்டா, தொடர்ந்து மாசம் ஒரு தடவையாவது மருதாணி இட்டுண்டீங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். அதனால வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அத்துணை துன்பங்களும் விலகிடும்னு சயின்டிபிக்லியும் சொல்றாங்க. ஓகேயா, அதனால நம்ம எல்லோருமே மருதாணி இட்டுப்போம். பை, அடுத்த பதிவுல சந்திப்போம்.